பெருமக்களே, நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்காக உழைக்கிற, உங்களுக்காக சேவை செய்கிற அரக்கோண தொகுதியை இந்தியாவிலே முன்மாதிரி தொகுதியாக மாற்றி அமைத்திட எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என கேட்டுக்கொண்டு உங்கள் இல்லங்களை நாடி வந்து கொண்டிருக்கிற உங்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் இருவரும் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அருமை அரக்கோணம் வெளியூர்களே, வணிக பெருமக்களே, வியாபாரிகளே, அரசு ஊழியர்களே, தொழிலாளர்களே, மாணவர்களே, உங்களை எல்லாம் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வது, ஒரு நல்ல தொகுதியாக இதை மாற்றுவதற்கு இதுவரையில் இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு மேம்பாட்டிற்கு எந்த பணிகளையும் மேற்கொள்ளாமல் பல்வேறு அடிப்படை வசதிகளை இழந்து வாழக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக 30 ஆண்டுகள் பணியாற்றி பல்வேறு பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு சட்டத்தின் மூலமாக நீதியை பெற்று தந்த எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்கினால் நாடாளுமன்றத்தில் இந்த தொகுதியினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் திறம்பட எடுத்துரைத்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு, மேம்பாட்டிற்கு, முன்னேற்றத்திற்கு நான் முழுமையாக பாடுபட ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்க வேண்டுமாய் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை வருகிற நடக்கக்கூடிய தேர்தலில் நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாக்குகளை யாருக்கு செலுத்த வேண்டும், உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார், அவருடைய கடந்த கால பின்னணிகள் என்ன, அரசியல் பின்னணி என்ன, தொழில் பின்னணி என்ன என்பதை எல்லாம் ஆய்வு செய்து இந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சாராய ஆலை அதிபராக இருந்து 15 ஆண்டுகள் இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கு எதையும் செய்யாமல் மீண்டும் இந்த தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஒரு தகுதியான இந்த மக்களுடைய பிரதிநிதியாக நடந்து கொள்ளவில்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களே சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் அருமை பொதுமக்கள், வாக்காளர்கள், வணிக பெருமக்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பல்வேறு மாற்றங்களை, சீர்திருத்தங்களை இந்த நகரத்திற்கு கொண்டு வர வேண்டும். 2004ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளராக களத்தில் நின்ற முன்னாள் IAS அதிகாரி அரங்கவேலு அவர்கள் இதே தொகுதியில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகி பல்வேறு ரயில்வே துறை நலத்திட்டங்களை இந்த பகுதிக்கு வழங்கியவர் தான் அரங்கவேலு அவர்கள். அவருடைய அடுத்த நிலையில் எனக்கு இந்த வாய்ப்பினை நீங்கள் வழங்கினால் பல்வேறு திட்டங்கள், கிடப்பில் கொடுக்கக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக எனக்கு அமையும். அதே வேளையில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தால் எந்த முன்னேற்றம் இல்லாமல் இந்த தொகுதி கேட்பதற்கு ஆதத்த தொகுதியாக மாறிவிடும். அதனால் உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொகுதியுடைய தலைவருக்கு மாற்றுவதற்கு பல்வேறு பொதுமக்கள், பலதரப்பட்ட மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் இவர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நிறைவேற்றப்பட வேண்டும். அதனால்தான் உங்களை அன்போடு வாழ்வதோடு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல தருணத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடியதால் 5 வருடம் உங்களுக்காக உழைக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்க வேண்டுமாய் உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டு இந்த அளவிற்கு இந்த பிரச்சார கூட்டத்திற்கு வருகிறந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், பாட்டாளி சொந்தங்களுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சி தோழர்களுக்கும், இந்த பகுதியை சார்ந்த பெரியவர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை, நன்றியை தெரிவித்து நீங்கள் எல்லாம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களின் சின்னம் மாம்பழ சின்னம். தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய சின்னம் மாம்பழ சின்னம். அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய சின்னம் மாம்பழ சின்னம். தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய சின்னம் மாம்பழ சின்னம். மருத்துவர் சென்னை அவர்களுடைய சின்னம்
மாம்பழ சின்னம். ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய சின்னம் மாம்பழ சின்னம். அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய சின்னம் மாம்பழ சின்னம். ஏசி பண்டூர் அவருடைய சின்னம் மாம்பழ சின்னம். ஐயா ஜி கே வாசன் அவருடைய சின்னம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம். உங்களை நாடி உங்கள் இல்லங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் கே பாலா அவர்கள். அண்ணன் கே பாலா அவர்கள் ஒரு திறமையானவர். தமிழகத்தில் அவரை போல ஒரு திறமையான ஆள் யாரும் கிடையாது. எதற்காக சொல்லுங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவிலே 300,000 மதுக்கடையை மூடிய பெருமை அண்ணன் கே பாலா அவர்களுக்கு உண்டு. அவருடைய சின்னம் மாம்பழ சின்னம். நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்தால் அரக்கோண தொழில் மக்களை நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவார் அண்ணன் கே பாலா அவர்கள். அண்ணன் கே பாலா அவர்கள் ஐநா சபையிலே இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்த மாபெரும் தலைவர் அண்ணன் கே பாலா அவர்கள். அவருடைய சின்னம் தான் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம். மாம்பழ சின்னத்திற்கு வாக்களியுங்கள், மறவாதீர்கள். உங்களை நாடி உங்கள் இல்லங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார் அண்ணன் கே பாலா அவர்கள். அண்ணன் கே பாலா அவர்கள்